கடகம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். 24/6/2024 திங்கட்கிழமை முதல் 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவீர்கள். வழக்கறிஞர்களுக்கும் இது வசந்த காலம்தான். சந்திரனின் ராசி மாற்றங்கள் பல வகையான நன்மைகளையே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களை தேடி வந்து சேரும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீர்கள். புதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தனியார் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவீர்கள். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வெளிவட்டார செல்வாக்கை வசீகரமாக பேச்சால் உயர்த்தி கொள்வீர்கள். சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் எல்லாம் தெரியும் என்று அள்ளி வீசாதீர்கள். வம்பு சண்டை வலிய வந்து அவஸ்தைப்படுவீர்கள். ராகு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். பண வரவு தாராளமாகவே உங்களுக்கு வந்து சேரும். கேது 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் விரும்பிய வாகனத்தை வாங்கி மகிழ்ந்து வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீர்கள். 27ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்போடு செயலாற்றுவது மிகவும் உங்களுக்கு நன்மை, வெற்றியை கொடுக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.